how do I believe I'm in a good state of mind? 100 பேர்கிட்ட பழகுறோம்னா நம்ம 100 பேர்த்துக்கிட்டையும் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப பாசிபிள். ஆமாம், சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 80 பேர்த்துக்கிட்ட கரெக்டாக இருக்கும், ஒரு 10 பேர்த்து ரொம்ப நல்லா பிடிக்குது, ஒரு 10 பேர்த்துக்கிட்ட பிரச்சனைனா தென் இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம 100 பேர்த்துக்கிட்ட பழகுறோம், 80 பேர்த்துக்கிட்ட பிரச்சனை அப்படின்னா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொன்னதே கேட்டுக்குவாங்க. சில ரொம்ப ஸ்ட்ராங் பில்டு குழந்தைகள்லாம் தே வில் ட்ரை தர் லிமிட். சொல்கிறது ஈஸி, அந்த குழந்தை வளர்த்தும் பொழுது தான் அவங்களுடைய டெம்பரமெண்ட்டை வச்சு சொல்லிடுவாங்க, டாக்டர் சும்மா ரூமில் உட்காந்து பேசிட்டாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டீனேஜரை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சோஷியல் குரூப் முன்னாடி போய் அவங்க ரொம்ப குழந்த மாதிரி தடவி கொடுத்தோ ஏதோ செல்லமே கண்ணன்னு கொஞ்சினீங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஏன்னா அவங்களுடைய ஹோல் ஸ்ட்ரீட் கிரெடிபிலிட்டி இஸ் கான். யூ ஹவ் இன்ஃபான்டலைஸ்ட் தெம். Every morning it starts with World War III and ends at World War VII. You don't want to be in the same house. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். I'm an early mom. I was 24 when I had a child. அது முடிஞ்ச உடனே there was something that I went through. The entire attention shifted from the first daughter to the கொள்ளுப்பேத்தி. So there was a point when I was jealous of my own daughter. எனக்கு என்னோட பொண்ணு பார்க்கும்போது கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது போஸ்ட்நேட்டல் டிசார்டர் அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு. இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தோமோ அப்படின்னு தோணுது. இன்னொன்று, நம்ம கேர் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணி பழக்கலைங்க. நம்ம சொசைட்டியில் வந்து கோபத்தை கம்யூனிகேட் பண்ணி தான் பழக்கம். நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன்னு கோவமாக தான் கற்றுவாங்க. True that. Women வந்து will have a list every evening. பல்பு மாற்றலை, அது பே பண்ணல, இந்த மாதிரி. ஸோ ஃபார் அ மேன் வந்து அவன் வந்தோடனே அந்த லிஸ்ட் சொல்லும் பொழுதே வந்து ஒவ்வொரு கொஷனும் வந்து நீ வரலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குற மாதிரி. Parents are parents. They will not ask for help. Correct. But they need help. And when you go to help, they'll tell you, உன்னை வளர்த்தவனா எனக்கே நீ ஹெல்ப் பண்ண வரியா அப்படின்னு. இல்லைங்க, இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு நான் குவாலிஃபைடானு தெரியல. ஏன்னா தீபாவளி லீவில் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வந்து ரிலேட்டிவ்ஸ் நான் இவங்க அப்பா கூட இவ்வளோ பயப்படலைங்க, இவனுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குன்னு பாருங்க. வணக்கம், என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோட். நிறைய நேரங்களில் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரிக்ஷனுக்கும் சண்டைகளுக்கும் பின்னாடி இருக்கும் காரணங்கள் என்ன அப்படின்றது புரியாமையே நம்ம சண்டை போடுவோம். புரிந்ததுக்கு பிறகு இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அந்த கரெக்ஷன் ப்ராசஸ்ஸே. பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நம்மளுடைய பேசிக் கேரக்டர், நம்மளுடைய பேசிக் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் நம்ம லைஃப்பில் புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்மளுடைய மென்டல் ஹெல்த், நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். மென்டல் ஹெல்த் பீயிங்க நம்மளுடைய ஹார்ட்டை பார்த்துக்கிற மாதிரி, நம்மளுடைய பல்லை பார்த்துக்கிற மாதிரி, நம்மளுடைய லிவரை பார்த்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம்னா உண்மை கிடையாதுங்க. பட் மென்டல் ஹெல்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் தி ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் அ பர்சன் அப்படின்றத சமீபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருக்கோம். தி மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கை பற்றி தான் இன்னைக்கு ஒரு சிறப்பான கான்வர்சேஷனில் இறங்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ் 25+ years of expertise நம்ம பார்த்துட்ருக்கோம். 1000+ bedded ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க அண்ட் மோர் தென் 63 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். எல்லாத்தையுமே தாண்டி இப்போது த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மென்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு அழகான டிபார்ட்மெண்ட்டை பராமரிச்சுட்டு வராங்க. அண்ட் ஹெட்டிங் திஸ் ரைட் ஃப்ரம் த கோர் இஸ் டாக்டர் குறிஞ்சிநாதன் அவர்கள் with more than 22 years of expertise in this field of psychiatry. Almost 2 decades-ஆக யூகேல பல டிபார்ட்மெண்ட்ஸில் பல இடங்களில் ட்ரைனிங் எடுத்ததுக்கு பிறகு he moved in here and பல தரப்பான மக்கள், பல வயதில் இருக்கக்கூடிய மக்கள், அது சில்ட்ரனாக இருக்கலாம், டாட்லர்ஸாக இருக்கலாம், டீனேஜர்ஸாக இருக்கலாம், அடாலசன்ஸாக இருக்கலாம், அடல்ட் கேராக இருக்கலாம், ஆல் த வே டு ஜெரியாட்ரிக்ஸாக இருக்கலாம். இவர் பேசும் அந்த திறனை பார்க்கும்போது தான் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் மென்டல் வெல்பீயிங் அப்படின்றது நம்மளுடைய கம்யூனிகேஷன்லையும் நம்மளுடைய சிரிப்பிலும் நம்மளுடைய கைகளில் தான் இருக்குன்னு. இன்றைக்கி உங்கள் சார்பாக பல கேள்விகள் நம்ம வீட்டில் இயல்பாக நடக்கிற விஷயங்களை சார்ந்து தான் கேட்க போகிறேன். So it's time for us to welcome our guest today, Dr. குறிஞ்சிநாதன் அவர்கள். Hello doctor, and a very very warm welcome. So happy to have you here with us today. Good morning Archana. Very happy to be here. Thank you doctor. When I first started studying about mental well-being, instantly நம்ம மனசுக்கு வரக்கூடிய பல கேள்விகள், 1000 கேள்விகள், லட்ச கேள்விகள் இருந்துச்சு. And then we were discussing this at home. And we said, okay, what questions do we ask doctor about mental well-being? Abdina sonona, there were like everybody at different age groups in our house had different questions. The mental well-being, அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா? How do I define my mental well-being? இது வந்து 3 காம்பனன்ட்ங்க. சைக்காலஜிக்கல், சோஷியல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங். ஓகே. இது 3மே நல்லா இருக்கும் பொழுது we are able to function well.
ரைட். ஸோ இப்போ இஃப் தேர் ஆர் எனி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஆர் இப்போ சில டைமில் எப்படின்னா இப்போ சொசைட்டல் சேஞ்சஸ்னால கூட சில சேஞ்சஸ் இருக்கலாம், அல்லது எமோஷனல் டெவலப்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் இருக்கலாம். இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இட் வில் இம்பேக்ட் ஆன் யுவர் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நம்ம ஒர்க்கு கொலீக்ஸோட எங்கேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அல்லது நம்மளுடைய ஓன் டேலண்ட் அண்ட் எபிலிட்டி பொட்டென்ஷியலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். Whereas if you have a very good emotional, psychological and social well-being, good mental well-being, then you are able to cope with stress much better, you are able to handle relationships much better, you are also able to be more productive and happy. So that's how you define it. So doctor, சைக்கலாஜிக்கல் தான் நாங்க எமோஷனல் நினைக்கிறோம், எமோஷனல் தான் சைக்கலாஜிக்கல் நினைக்கிறோம். சைக்கலாஜிக்கல் எமோஷனல் என்ன வித்தியாசம்? இப்போ எமோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகள். சரிங்க, இப்போ வந்து இப்போ ஒரு சேட்னஸ், ஒரு ஆங்கர், ஃபியர், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இது பண்ணுறோம் இது எமோஷனல் வெல்பீயிங். சைக்கலாஜிக்கல்ங்கிறது இட்ஸ் மோர் லைக் தாட் ரிலேட்டட். ஹவ் வி திங்க் அபவுட் திங்ஸ், ஹவ் வி பர்சீவ் திங்ஸ். இப்போது சிலர் தாட் எரர்ஸ் எல்லாம் இருக்கும், சிலர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் நத்திங் திங்கிங்னு ஒன்று இருக்குது. ஒன்றா எல்லாம் சூப்பர் ஆக போக, இல்லைன்னா மொத்தமாக போச்சு அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் மோர் ஆஃப் லைக் இட்ஸ் மோர் தாட் ரிலேட்டட் அண்ட் அதோட அசோசியேட்டட் ஃபங்க்ஷனிங் அது போகும்போது தென் இட்ஸ் கால்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். அப்போ பேலன்ஸ்டான வெல்பீயிங், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ பேலன்ஸ்டான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எது? வாட் இஸ் அ குட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? ஹவு டு ஐ பிலீவ் ஐ எம் இன் அ குட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? ஸோ இப்போ நீங்கள் நினச்சதை நீங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியுது. ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா, அதாவது 100 பேர்த்திட்ட பழகிறோன்னா நம்ம 100 பேர்த்துக்கிட்டையும் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பாசிபிள். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 80 பேர்த்துக்கிட்ட கரெக்டாக இருக்கும், ஒரு 10 பேர்த்து ரொம்ப நல்லா பிடிக்குது, ஒரு 10 பேர்த்துக்கிட்ட பிரச்சனைனா தென் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம 100 பேர்த்துக்கிட்ட பழகிறோம், 80 பேர்த்துக்கிட்ட பிரச்சனை அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இது நம்ம புரியாமே ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கோமோ. எப்படின்னாங்க, சி நோபடி இஸ் பர்ஃபெக்ட். எவ்ரிபடி ஹேஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். நம்ம திருக்குறளே இருக்கும், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கொள்ளலாம். ஸோ அப்படி பழகும் பொழுது அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை நம்ம பேலன்ஸ் இது பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டால் தெரியாது. என்ன ஆகும்னா சிலர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸாக இருக்கும் பொழுது ஓவராக கொஞ்சம் இது க்ளோஸாக இருப்பாங்க, ஒரு நெகட்டிவ் தான், அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க, அப்புறம் திருப்பி இதுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் வி ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர்ஸ். அது வந்து உங்களுக்கு எப்படி ஐக்யூ சொல்கிறோம் இல்லைங்களா, இன்டெலிஜென்ஸ் கோஷன் சொல்கிற மாதிரி எமோஷனல் கோஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ தட்ஸ் வேர் யூ சி பீப்புள்ஸ் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஆவரேஜ் அகடமிக் இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்கலாம், பட் தேல் பி வெரி குட் அட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அல்லது சேல்ஸ் இருக்கிறவங்கலாம் தேல் பி மச் மோர் க்ளூ டுவர்ட்ஸ் இட். ஸோ எமோஷனல் வெல்பீயிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த மாடர்ன் வேர்ல்டு. அது உங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறையா பார்க்கலாம். எவ்வளவோ பேர் டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்காம போயிடும். ஸோ இன்றைக்கி நாம் இண்டிவிஜுவலாக எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ணி நம்மளுடைய சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஹேண்டில் பண்ணினா தான் இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் இல்லை மோர் ஃபுல்ஃபில்ட் பர்சனாக இருக்கிறதுக்கே சான்ஸ். இப்போது பெரிய மியூசிக் டைரக்டர்னு எடுத்துக்குவோம், அவர் வந்து பயங்கர ஸ்கில்ட் அட் கம்போசிங்காக இருக்கலாம். ஒரு 4 சிங்கர்ஸ் அவர்கிட்ட பாடணும், அதுக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் அவர்கிட்ட மியூசிக் சான்ஸ் கேட்கறதுக்கு போகணும், ப்ரொடியூசர் ஒத்துக்கணும், ஆர்டிஸ்ட் ஒத்துக்கணும். ஸோ இத்தனை பேர் ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அவ்வளோ பேர்த்த ஹேண்டில் பண்ணுற ஸ்கில் இருந்தால் தான் நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் யூ கேன் ஷோ யுவர் டேலண்ட். அதில் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்போ அவர்கிட்ட போய் இருக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம், இப்போ வேறு யாராவது பிடிச்சிக்குவோம். அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயம். டாக்டர், you're talking about mental well-being. இந்த mental well-being அப்படின்றது I think over the last decade only we have started understanding. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும், நல்லா படுத்து தூங்கு, நல்லா சாப்பிடு அப்படின்னு பெரியவங்க சொன்ன காலம் மாதிரி I think you need mental help அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு இப்போ தான் வந்திருக்கு. யூ ஷுட் கோ ஃபார் மென்டல் ஹெல்ப். அது டேபுவான விஷயம் கிடையாது, சொசைட்டல் ப்ரெஷர்னால நீ போகாமல் இருக்காது, மென்டல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு புரிதல் ஓவர் த லாஸ்ட் 1 decade தான் வந்திருக்கு. மேபி த லாஸ்ட் 10 years, அதிகமாக ஐ வுட் திங்க் ஓவர் த லாஸ்ட் 4 years. as a doctor I'm sure you have a different opinion because of the number of cases you meet. பட் அதிகமாக சொசைட்டியில் பழகிற மக்கள் மத்தியில் we are okay to open about mental health and mental well-being only in recent times. இந்த மாற்றம் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் நம்புறீங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போகிறேன்னு சொன்னாலே என்ன பர்செப்ஷனாக நம்ம முடியை விரிச்சு போட்டுட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் ஓடுற மாதிரி தான் பர்செப்ஷன். எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம், ஏன்னா கோவிட் அப்போ எல்லாருமே பயப்பட்டாங்க. அப்போ வந்து அந்த ஆங்ஸைட்டிங்கிற வார்த்தை வந்து நிறைய பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த லாஸ்ட் டெக்கேடில் வந்து உங்களுக்கு சினி ஸ்டார்ஸ் அவங்க தீபிகா படுகோன் அந்த மாதிரி பல ஸ்டார்ஸ் வந்து அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் ஓப்பனாக பேசினாங்க, டேப்லெட் சாப்பிட்றதெல்லாம் கூட சொன்னாங்க. ஸோ
ஓரளவுக்கு சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அதை அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய அந்த ஸ்டிக்மா வந்து கொஞ்சம் குறைஞ்சி சரி நாமளும் இதை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசினா உடனே நம்மளை வந்து மென்டல் அது இதுன்னு சொல்லி ஒரு வாரத்தில் இது பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு அந்த ஸ்டிக்மா குறைஞ்சதுக்கு அது ஒரு முக்கியமான காரணங்க. The Department of Mental Well-being அப்படின்னே மியாட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. And that is a very welcoming culture. You know, when I know that இது ஜென்ரலாக போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பேசக்கூடிய விஷயம் இல்லாமல் என்ன கவனிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு அறிதல் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு கான்வர்சேஷன் அது இருக்கிறது அப்படின்றதே ரொம்ப பாசிஃபைங்காக இருக்கா டாக்டர். ஒரு குழந்தைக்கு வந்து நிறைய நேரங்களில் தாய்ப்பாலும் ஒரு பாசிஃபையரும் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொண்டு வருமோ, என்னுடைய பிரச்சனையே என்னை ஜட்ஜ் பண்ணாமல் ஒருத்தர் கேட்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய நேரங்களில் சொல்லும்போது நான் இவர்கிட்ட சொன்னால் அவர் பக்கம் தான் எடுப்பார், அவர்கிட்ட சொன்னால் அவர் அந்த தரப்பு தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லாமல் சைட்ஸ் எடுக்காமல் இருக்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் தே டோன்ட் ஜட்ஜ் யூ அப்படின்றது வந்து ஐ திங்க் இஸ் சச் அ வெல்கம் சேஞ்ச் இன் த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி பை இட் செல்ஃப். தேங்க்யூ வெரி மச். அதை நாங்கள் எம்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கார்ப்பரேட் செட்டப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக பெருசாக அதிகம் இது பண்ண மாட்டாங்க. மியாட்டில் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இப்போ டிபார்ட்மெண்ட் பீங் பண்ணி வி வாண்ட் டு பில்ட் அவேர்னஸ். பியூட்டிஃபுல். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிதல் இல்லாதனாலே சஃபரிங் வந்து ரொம்ப நாள் எடுக்குதுங்க. ஸோ த ஏர்லி யூ ட்ரீட் த ப்ராப்ளம்ஸ், இப்போ ஒரு டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அல்லது ஈவன் சிவியர் மென்டல் இல்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாஸ்ட் வீக் நியூஸில் பார்த்துருக்கலாம், கோயம்புத்தூரில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 3rd இயர் படிக்கிற பையன் வந்து 4th ஃப்ளோர்லேருந்து எட்டி குதிச்சிட்டான். சொன்னது வந்து என்னன்னா, ஹி பிலீவ் தட் ஹி ஹேஸ் சூப்பர் பவர்ஸ். இந்த சினிமாவில் காட்டுற சூப்பர் ஹீரோஸ் மாதிரி என்னாலையும் பண்ண முடியும். தட்ஸ் குட் பி பாசிபிள் லைக் மேனிக் சிம்டம். அதோட அவேர்னஸ் இருந்திருந்ததுன்னா இந்த ஏர்லி பீரியட்லேயே ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து would have sought help. அவேர்னஸ் இல்லாதனால நிறைய சஃபரிங். அதுக்காக ஒரு அவேர்னஸ் பில்ட் பண்ணணும்னு தான் we are trying our best. And I think you had a very successful campaign also end of October, doctor. குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட மென்டல் வெல்பீயிங்கை பற்றி நீங்கள் பேசும்போது தான் as parents நிறைய விஷயங்கள் it changed perception for us. I'm an early mom. I was 24 when I had a child. அது முடிஞ்ச உடனே there was something that I went through. The entire attention shifted from the first daughter to the கொள்ளுப்பேத்தி. So there was a point when I was jealous of my own daughter. எனக்கு என்னோட பொண்ணு பார்க்கும்போது கோவம் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அவ்வளோதான் கொஞ்சறாங்க. எனக்கு வந்து பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பருப்பு சாதம் டக்குன்னு என்கிட்ட இருந்து ஷிஃப்ட் ஆகி என் மகளுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது போஸ்ட்நேட்டல் டிசார்டர் அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு. இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தோமோ அப்படின்னு தோணுது. பட் ஐம் ஸோ கிளாட் தட் பேரண்ட்ஸ் நவ், நியூ மதர்ஸ் நவ் டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ இட் பிகாஸ் தெர் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் டாக்டர்ஸ் லைக் யூ ஆர் ஏபிள் டு கிவ் அஸ். ஸோ ஒன் தேங்க்யூ ஃபார் தட். ஐ நீட் டு தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் இது சொன்னதே பெரிய விஷயம். யூஸ்வலி என்ன சொல்லுவாங்கன்னா, மதர்ஹுட்னா ஆல் ரோசி க்ளோரி அப்படின்னு போட்டு இது பண்ணிடுவாங்க. பட் த ஃபஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் அ மதர்ஹுட் இஸ் வெரி டஃப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சந்தோஷமா இல்லை, ஏன் சந்தோஷமா இல்லைன்னு கேட்டு இது பண்ணுவாங்க. நவ் த அவேர்னஸ் அபவுட் போஸ்ட் நேட்டல் ப்ளூஸ், போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன், ஈவன் போஸ்ட் நேட்டல் சைக்கோசிஸ் இட்ஸ் மச் மோர் ப்ராப்ளம். ஸோ எனி ஹெல்ப் இமீடியட்லி நான் இப்போ மோஸ்ட் ஆப்ஸ்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ நவ் செக் ஃபாலோஅப்பில் வரும்பொழுது மதர் எப்படி இருக்காங்கன்னு தனியாக கூப்பிட்டு கேட்டு நவ் தே அட்ரஸ் தீஸ் திங்ஸ், these issues. So it is a welcome change. Wonderful. So doctor, we'll move on to the phases, doctor. Okay. The first phase or 2.5 years la irundha I don't know, I mean might be earlier also, but ஒரு அந்த 2 வயசு 2.5 வயசுல இருந்தே ஒரு கோவப்படுற அளவுக்கு சில டைம் நம்ம குழந்தைங்க பிஹேவ் பண்ணும் டாக்டர். அதுவும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தால் பசங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்னு நம்மளே இந்த ஒரு டேப் இருக்கு டாக்டர், ஒரு சர்ச் டேப். அதில் போய் why is my child misbehaving, why is my child always shouting, why is my child breaking things, why is my child misbehaving, why is my child not saying hello to neighbors அப்படின்னு நாங்கள் ஒரு 3000 questions வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்கும் பதில் என்ன டாக்டர்? why do children of that age actually misbehave or do we think it is misbehaving? இல்லை கரெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து டெரிபிள் டூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேரே இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு 9 months பார்த்தீங்கன்னா எது வேணுனாலும் குழந்தை அழுகும். அவங்களுக்கு போர் அடித்தா அழுகும், பசி அடித்தா அழுகும், டாய்லெட் போய் நாப்பி சேஞ்ச் பண்ணணும்னா அழுகும். யாரோ ஒருத்தர் ஹோப்ஃபுல்லி போய் அந்த குழந்தைக்கு அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வேணுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ 9 monthsல தான் தவள ஆரம்பிப்பாங்க, ஒரு 1.5 வயசில் ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தே புட் தெம்செல்ஸ் இன் டேஞ்சர். ஸோ அப்போ நாம் வந்து நோ சொல்ல ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து குழந்தைக்கு வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அப்போவே உங்களுக்கு பர்சனாலிட்டி சேஞ்ச் தெரியும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அழுவாங்க, சில குழந்தைங்க அப்பவே கோவப்படுவாங்க. ஸோ அப்போ என்னாகும், யாரோ ஒருத்தர் வந்து நம்ம நோ சொல்லிவிட்டு
அதை குழந்தை அடம் பிடிக்கிறாங்க அழுகிறாங்கன்னு சொல்லி எஸ்ன்னு மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை என்ன கற்றுக்குன்னா நம்ம அடம் பிடிச்சி அழுதா எஸ் ஆயிரும் அப்படின்னு கற்றுக்கும். ஸோ அந்த 1.5 வயசில் தான் தே புட் தெம்செல்ஸ் இன் டேஞ்சர். அப்போ தான் நிறையா வந்து நம்ம நோ சொல்ல வேண்டிய தேவையே வரும். குழந்தைகளுக்கு நோ சொன்னால் பிடிக்கிறத விட இப்போ நம்மளுக்கு யாராவது நோ சொன்னாலே நம்மளுக்கு ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ குழந்தைய தேர் ப்ரோக்ராம் டு ட்ரை டு கெட் வாட் தே வாண்ட். ஸோ அப்போ வந்து குறும்பு பண்ணுவாங்க. என்ன ஆகும், இப்போ நாம் கரெக்டாக டிசிப்ளின்டாக இருக்கலாம்னு நினச்சாலும் பார்ட்னரோ அல்லது நம்ம பேரண்ட்ஸோ குழந்தை எதுக்குப்பா அழுக வச்சுட்டு இருக்க கம்முன்னு விடு அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன கற்றுக்குவாங்கன்னா, அடம் பிடிச்சா சாதிக்கலாம். அதனுடைய பின்விளைவுகள் எவ்வளோ தூரம் வரும்னா, நீங்கள் ஒரு அடலசென்ட்டில் அது ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ எனக்கு பைக் வாங்கி கொடுக்கலைன்னா அப்படின்னு இது பண்ணிவிட்டு நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம். BMW கார் அவங்க அப்பா வந்து 18th பர்த்டே கிஃப்ட் பண்ணார். அவன் நேராக கொண்டு போய் ஆற்றுல தள்ளி விட்டு வந்துட்டான். ஏன்னு கேட்டால், நான் கேட்டது ஜாகுவர், BMW தான் வாங்கி கொடுத்தாருன்னு. ஸோ இந்த அடம் பிடிச்சி இது பண்ணுறதனுடைய எக்ஸ்ட்ரீம் அந்தளவுக்கு போகும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே நம்ம நோ சொல்கிறதா இருந்தால் ரொம்ப யோசிக்கணும். நம்ம நோ சொல்லிவிட்டு எஸ் சொல்ல போகிறோமா லேட்டரான் அப்படின்னு. எஸ் சொல்கிறதுன்னு லேட்டரான்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா எடுத்துன்னே எஸ் சொல்லிடுறது பெட்டர். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன, யூஸ் நோ செலக்டிவ்லி அண்ட் ஸ்டிக் டு இட். ஸோ குழந்தைக்கு எப்படி தெரியும்னா, ஓகே நோ சொன்னால் நோ தான். ஒரு 5 நிமிஷம் அழுவாங்க, அடம்பிடிப்பாங்க, கெஞ்சி பார்ப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வகையில் உங்களை எப்படியாவது சில கொஞ்சம் ரொம்ப க்யூட்டாக வந்து கூட இது பண்ணுவாங்க. நம்ம அடம்பிடிக்கிறது தான் பேசணும். சில குழந்தைங்க க்யூட்டாக பேரண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணி தேல் கெட் வாட் தே வாண்ட். ஓகே, நீங்கள் அது இப்போ கூட உங்கள் கொலீக்ஸில் கூட பார்க்கலாம். சிலர் வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத உங்ககிட்ட எப்படி பேசினா கிடைக்கும்னு தெரியும், அப்படி பேசி இது பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஸ்கில் தான். ஸோ வி ஷுடன்ட் டிஸ்கரேஜ் இட், பட் as long as it's in moderation, it's okay. It's okay. So say no selectively is your and stick to it. And stick to it, yeah. And get the family to stick to it. It's not just the... So என்னன்னா the brain should learn that okay no சொன்னா no தான் அப்படிங்கிறது. நோ சொன்னால் எங்கேயாவது பண்ணி எஸ் பண்ணுறதுக்குன்னு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா they will try every trick in the book and then they learn. From உங்களுக்கு ஒரு 1.5 ஒரு 3.5 4க்குள்ளே we have to train the child to learn that skill. இல்லைன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து இட் வில் ப்ரெசென்ட் அஸ் டேண்ட்ரம்ஸ், ஆங்கர் அவுட் பர்ஸ், மற்ற குழந்தைகளை அடிச்சிட்டாங்க, டீச்சர்ஸ்கோட பிரச்சனை, அந்த மாதிரி இதுதான். ஸோ அந்த பீரியடில் வந்து ஹவ் வி மேனேஜ் தட். அதுலேயும் வந்து உங்களுக்கு டெம்பரமெண்ட் சேஞ்ச் இருக்கும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொன்னதே கேட்டுக்குவாங்க. சில ரொம்ப ஸ்ட்ராங் பில்டு குழந்தைகள்லாம் தே வில் ட்ரை தர் லிமிட். ஸோ சொல்கிறது ஈஸி, அந்த குழந்தை வளர்த்தும் பொழுது தான் அவங்களுடைய டெம்பரமெண்ட்டை வச்சு சொல்லிடுவாங்க, டாக்டர் சும்மா ரூமில் உட்காந்து பேசிட்டாரு அப்படின்னு. Doctor, now the next stage, doctor. Now the child starts going to school. அது ப்ளே ஸ்கூலாக இருக்கும் சில நேரங்களில், and then graduates into school. இப்போ இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது கம்ப்ளீட்லி நியூ என்வாயன்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்டேட் எப்படி ஆயிடுச்சுன்னா 1 சைல்டில் தான் இருக்காங்க. இட்ஸ் வெரி ரேர் டு see 2 children now. ஒன்லி சைல்டாக இருக்கலாம், மேபி ஈவன் வித் சிப்ளிங் கூட வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் சைல்டோடைய இன்டராக்ஷன் வித் 30 அதர் சில்ட்ரன். டக்குன்னு ஒரு 30 குழந்தைங்க, ஒரே ஒரு டீச்சர் தான் who is going to share that attention completely with 30 children. அப்போ there are 2-3 behavioral things that I am noticing, doctor, that my sister has a 3.5-year-old. One is this child is extremely friendly with all the 30. Or the child is rebellious with all the 30. And I want the teacher's attention, you stay away. Illana, the third version of another child is that I will sit closest to the teacher. இந்த ஒரு 3 behavioral patterns that we notice. According to you, doctor, what do these patterns mean? What are the kind of different patterns that you see? அந்த நேச்சுரல் டெம்பரமெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய நேச்சர். அந்த நேச்சரை ரொம்ப மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. தென் இட் எண்ட் அப் as a failure. இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் இன்ட்ராவர்ட்டட் நேச்சராக இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு பி அன் இன்ட்ராவர்ட்டட். அந்த குழந்தையோடைய ஸ்கில் செட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். அந்த இன்ட்ராவர்ட்டட் குழந்தைய வந்து, ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் எக்ஸ்ட்ராவர்ஷன் இஸ் த மாதிரி இதாகிடுச்சு. அந்த குழந்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் தேல் ஸ்ட்ரகிள். தே ஆர் ஹாப்பி வித் 2-3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு 30 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. 2-3 ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி ஹாப்பியாக இருப்பாங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ தட்ஸ் த இன்ட்ரோவர்ஷன் ட்ரேட். இப்போ எக்ஸ்ட்ராவர்ட்டட் குழந்தை இப்போ ஒரு ஜாலியாக ஒரு உள்ளே வரும்பொழுதே ஒரு இது பண்ணுறாங்க, தென் தட்ஸ் ஆல்சோ ஓகே. சிலர் என்ன பண்ணுவாங்க, எந்நேரம் பேசிகிட்டு இருக்காது, அந்த மாதிரி அந்த சைல்டையும் இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆல் தோஸ் நேச்சுரல் டெம்பரமெண்ட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த சைல்டு இஸ் அண்ட் எம்ப்ரேஸ் இட். அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ அதனால் எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் நம்ம குழந்தைங்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மாதிரி இருக்கும்போது வி ஜஸ்ட் ஹவ் டு மாடரேட் தோஸ் ட்ரேட்ஸ். அப்புறம் டீச்சர்ஸ் ஆர் வெரி குட் அட் பிக்கிங் திஸ் அப். நான் என்ன சொல்லுவேன்னாங்க, எந்த ஒரு பிஹேவியருமே ஆன் இட்ஸ் ஓன் கான்டெக்ஸ்டுவலாக எந்த மேஜர் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஆல் பிஹேவியர்ஸ் ஆர் ஓகே.
ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க அட்டெம்ப்ட் பண்ணும்பொழுது தான் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறோம். அதாவது மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு தேர்ட் இயர் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. தேர்ட் இயரில் திடீர்னு படிக்கும்போது எல்லா கண்டிஷன் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கேன்சர் இங்கே வீக்கமாக இருக்குதுன்னா அது கேன்சராக இருக்குமோ, இங்கே இதாக இருக்குமோ, அதுக்கு ஒரு சின்ன காஃப் வந்தாலும் அது டியூபர்குலோசிஸா, அந்த மாதிரி படிக்கும்பொழுது எல்லாமே நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். அது இப்போ நீங்கள் மென்டல் ஹெல்த் சிம்டம்ஸ் எல்லாம் போட்டு அதுவும் கூகுளில் போட்டிங்கன்னா எடுத்தோன்னே ஒரு 10 லிஸ்ட்டு தான் வரும். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து எந்தெந்த பிஹேவியர் நார்மல் ஸ்பெக்ட்ரம்ங்கிறதோட புரிதலே இன்றைக்கி இல்லை. ஸோ கோவப்படுறாங்க அப்படின்னா இமீடியட்லி தட்ஸ் பெத்தாலஜைஸ்ட், மெடிக்கலைஸ்ட். கோவம்ங்கிறதே தப்புன்னு பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. கோவம் அட் த ரைட் ஏஜ், அட் த ரைட் ரீசன்ஸ், இட்ஸ் அ வெரி குட் எமோஷன். ஸோ கோவப்படாதுன்னு சொல்கிறது வந்து கோபத்தினால ப்ராப்ளம் இருந்தால் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கிறதே கோபத்தினால தான். உங்களுக்கு ஒரு அரசியல் இயக்கம் எல்லாமே ஒரு அநீதிக்கு எதிர்த்து அந்த கோவப்பட்டு அதை கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணும். இப்போ நீங்கள் விமன்ஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா பிகாஸ் சம்படி ஃபெல்ட் ஆங்கிரி, ஏன்னா வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கணுமான்னு அண்ட் மேட். ஸோ ஐ வுட் சே ஆல் எமோஷன்ஸ் இன் கான்டெக்ஸ்ட் இஸ் அ ஹெல்த்தி திங். அவுட் ஆஃப் இதில் போய் ப்ராப்ளம் ஆகும்பொழுது தென் வி சி இட் ஹாஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதர் தேன் தட் பி ஹாப்பி. எல்லா குழந்தைகளும் நல்லா வளருவாங்க. ஸ்வீட். டாக்டர், இப்போ நீங்கள் அந்த விமென்ஸ் லிபரேஷன் அப்படின்னு சொன்னதுனால ஐ எம் சேயிங் சம்திங். A lot of mothers are working today. Some mothers don't go to work, they work from home. Some of them run baking stores, some of them do online businesses. ஏதோ ஒரு வகையில் mothers are extremely busy. So as a mother there's a guilt that we carry. although we should not carry it அப்படின்னு சொன்னாலுமே நிறைய நேரம் நான் வீட்டில் இருக்கிறது இல்லை, அதனால சாயங்காலம் வந்தோன்னே குழந்தை என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய நேரங்களில் நான் வீட்டில் இல்லாததுனால அந்த 100% அட்டென்ஷனும் நான் வீட்டில் இருக்கும்போது குழந்தை எதிர்பார்க்குது. எனக்குன்னு ஒரு மீ ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் டியூரிங் த டே. ஸோ எனக்கு ஒரு கோவம் இருக்கு. அது கட்டின கணவர் மேலேயும் காட்டுவேன், கட்டின கணவரோட அம்மா மேலேயும் காட்டுவேன், எங்க அம்மா மேலேயும் காட்டுவேன், என் புள்ள மேலேயும் காட்டுவேன். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் இட் whom am I hurting? myself. How do we address this, doctor? இது வந்து இட்ஸ் a very important question. இது வேர்ல்ட் வைட் கொஸ்டின் கூடங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னா we have to see it in context. எப்படின்னா கல்ச்சரலி women have been conditioned. நீங்கள் எந்த ஆம்பளையாவது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால் நான் நல்லா அப்பா இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சான்ஸே இல்லை. ஒன்லி women ask this question. நான் நல்ல அம்மாவா, ஏன்னா நான் பிஸியாக இருக்கேன், குழந்தைக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா. You just shot me on the head for நடுவு நெத்தி போட்டில் சுட்ட மாதிரி இருக்கு எனக்கு. we never ask a man that question. பேசி நம்மளே அறியாமல் இன்டர்னலைஸ் பண்ணி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் விமன் கேரி தட். இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸையும் பார்த்துக்கணும், அதுவும் ஒர்க்கிங் விமன்னா எல்டர்லி பேரண்ட்ஸ், அவங்களுக்கு சில ஹெல்த் நீட்ஸ் இருக்கலாம், மற்றது இருக்கலாம், அவங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். இங்கே ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ஊரில் again மேல் கண்டிஷனிங், உட்காந்த இடத்துல அப்படியே இது பண்ணிட்டாங்க, குழந்தைக்கும் எல்லாம் பண்ணணும். ஸோ இட்ஸ் an impossible task. Don't try to be a superwoman. இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்குங்க. பேலன்ஸ் அண்ட் புட்டிங் இட் இன் கான்டெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்தியாவில் வந்து 2 இது வந்து இப்போ ஒன் இஸ் பிகமிங் மோர் அசர்ட்டிவ் அண்ட் டெலிகேட்டிங் டாஸ்க். அம்மாவே தான் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இட்ஸ் அ மச் லார்ஜர் கொஷின் வச்சுங்களேன். இது வந்து இது ரொம்ப சிம்பிள் ஆன்சர் முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கொஷினே கேட்குறதே வந்து யோசிக்கணும்னு சொல்கிறேன். அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சருங்கிறது செகண்டுங்க. மதர்ஸ், யூ ஆர் ப்ரொவைடிங் ஃபார் யுவர் சைல்ட், சில்ட்ரன் ஆர் க்ரோயிங் வெல், யூ ஆர் அ குட் மம். Don't ask that question. ஆமாங்க. Don't even get into that இந்த இதுங்க. பிகாஸ் அது ஒரு rabbit hole மாதிரி. So then who is a good mom? எல்லாருமே கேட்குறோம்ல சார், அந்த கேள்வி நாங்களே கேட்டுக்கிறோம், நல்ல அம்மாவான்னு. நீங்கள் இல்லைன்னா வேறு யார் தான் நல்ல அம்மா அப்படின்ற பதில் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க அதை. வாவ். ஓகே, ஸோ டாக்டர், மூவிங் ஆன். மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கமிங் டு த ஃபேஸ் ஐ எம் இன். டாக்டர், ஐ ஹேவ் அ டீனேஜர் அட் ஹோம். உலகத்தில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளானட் இஸ் டீனேஜர்ஸ் அப்படின்னு நான் ஒரு மதராக சொல்லணும்னாலும் ஐ ஹேவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் மை டீனேஜ் டாட்டர், பட் மை ஹஸ்பண்ட் டசன்ட். வை இஸ் டீனேஜ் அ பெரினியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சார்? இதுக்கு வந்து என் ப்ரொஃபஸர் சொல்லிடுறேன். அவர் சொன்னார், குறிஞ்சி நீ என்ன வேணாலும் சைக்காட்ரி படிச்சிருக்கலாம், நாளைக்கு உன் குழந்தைகிட்ட இதே ப்ராப்ளம் நீயும் ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு. ஏன்னா நாங்கள் த ரீசன் இஸ் த ரூல்ஸ் ஆர் வெரி கிளியர் வென் இட்ஸ் சில்ட்ரன். அடல்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில்ட்ரன் லிசன். அதே மாதிரி ரூல்ஸ் ஆர் கிளியர் வென் இட்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் அடல்ட் அண்ட் அடல்ட். ரைட். ஸோ நம்ம அடல்ட்கிட்ட வந்து எங்கேஜ் இன் வே வேர் வி ரெக்வெஸ்ட், வி டோன்ட் கிவ் ஆர்டர்ஸ், அந்த மாதிரி. ஸோ அடல்ட் கான்வர்சேஷன் ப்ராப்ளம் இல்லை. அடல்ட் சைல்டு பேரண்ட் சைல்டு கான்வர்சேஷன் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அடலசன் வரும்பொழுது ப்ராப்ளம் இன்ஹரண்ட்லி பில்ட் இன். ஏன்னா அடலசன்ஸ் வந்து தே see themselves as adults, adults see them as children. ஸோ நாம் வந்து அவங்கக்கிட்ட குழந்த மாதிரி பேசுவோம், அது அவங்களுக்கு வெறி ஏற்படுத்தும். என்னங்க, தே ட்ரை டு டாக் டு அஸ் லைக் ஆஸ் இஃப் தே ஆர் adults. அது வந்து ஸோ த கான்ஃப்ளிக்ட் இஸ் இன்பில்ட். ஸோ அவங்க வந்து தே வாண்ட் டு பி மோர் அண்ட் மோர் இண்டிபெண்ட். அது வரைக்கும் அவங்க ஐடென்டிட்டி வந்து பார்ட் ஆஃப் த ஃபேமிலி.
இப்போ வந்து அவங்க தேல் ஃபார்ம் their own social group, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டீனேஜரை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சோஷியல் குரூப் முன்னாடி போய் அவங்க ரொம்ப குழந்த மாதிரி தடவி கொடுத்தோ ஏதோ செல்லமே கண்ணன்னு கொஞ்சினீங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஏன்னா அவங்களுடைய ஹோல் ஸ்ட்ரீட் கிரெடிபிலிட்டி இஸ் கான். யூ ஹவ் இன்ஃபேன்டலைஸ் தெம். சரிங்களா? ஏன்னா பிகாஸ் நவ் தேர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் டு த வேர்ல்ட் தேர் அடல்ட்ஸ். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி ரிசால்வ் பண்ணணும்? ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து மெயின் கன்சர்ன் என்ன? தேர் சேஃப்டி. ஸோ நம்ம அவங்க சேஃப்டிக்காக அவங்களுக்கு நல்லதுக்காக நம்ம அந்த கேர் இது பண்ணுவோம். அவங்க வந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அசர்ட் பண்ணுறதுக்காக என்ன எதுக்கு கேஜ் பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சேஃப்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ், ஸோ இது வந்து இன்பில்ட். ஸோ நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியலாம், ட்ரை தான் பண்ண முடியும். வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் டவுன் டு டீனேஜர்ஸ், நம்ம மைண்டுக்குள்ளே அவங்க குழந்தைன்னு தெரிஞ்சாலும் பேசும்பொழுது கொஞ்சம் ஒரு ஈக்குவலாக ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி வச்சா சான்சஸ் இருக்குது. கேட்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆர்டராக போட்டோன்னா கண்டிப்பாக தே வில் ரெபல். ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணி அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஹோல் இதே இண்டிவிஜுவாலிட்டியே போயிடுது. இப்போது அங்கே இப்போ நான் இங்கிலாந்து மேலே சொல்லுவாங்கன்னா, அவன் பையன் டீனேஜ் பையன் வந்து ஒரு வாரமாக குளிக்காமல் ஸ்மெல்லாகி அவன் கேர்ள் ஃப்ரெண்டே கிட்ட வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கலான்ட்டு துண்டு எடுத்துகிட்டு பாத்ரூம் போகிற வழியில் அப்பாவோ அம்மாவோ குளிச்சிட்டியான்னு கேட்டுட்டா உடனே அவன் திரும்பி வந்தாகணும். அதுக்கு மேலே அப்புறம் போய் குளிச்சா தென் ஹி லூசஸ் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் திங். அது வந்து நாட் ஃபாலோயிங் adults instruction is to show the world that I am my own person அப்படிங்கிறதுங்க. ஸோ அந்த டீனேஜர்ஸ் ஒரு அவேர்னஸோடு நம்ம we have to as adult, ஆனால் குழந்தை அவங்க மாறுறது கஷ்டம். as adults நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட we have to approach them slightly differently. நம்ம குழந்தை தானே, நம்ம 8 வயசு 10 வயசு குழந்தை மாதிரி அவங்கள அதே மாதிரி நம்ம பேசணுன்னா, இன்னொன்று நம்ம கேர் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணி பழக்கம் இல்லைங்க. நம்ம சொசைட்டியில் வந்து கோபத்தை கம்யூனிகேட் பண்ணி தான் பழக்கம். நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன்னு கோபமாக தான் கற்றுவாங்க. ஏனுங்க வந்து இந்த மாதிரி கண்ணா எனக்கு அம்மா எனக்கு நம்மளுடைய பயத்தை ஷேர் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து சேஃப்டி பற்றி ஒரே அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன் டைமுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டில் இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஃபோனில் வந்து எஸ்பெஷலி ஃபார் கேர்ள் சில்ட்ரன் சோஷியல் மீடியா அது இதுன்னு வச்சு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதெல்லாம் இது இருக்குது. ஸோ எனக்கு அவங்க ஆனால் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் நான் அப்படிம்பாங்க. பட் அட்லீஸ்ட் தே வில் லிசன் டு யூ. மேபி ஃபார் யோர் ஆடியன்ஸ் ஒரு புக் ஒன்று இருக்குது, அதாவது ஹவு டு டாக் டு, நீங்கள் படிக்கூட வேண்டியதில்லை, டைட்டிலே கிளியராக இருக்கும். How to talk to teenagers so they will listen, and how to listen to teenagers so they will talk. ஆமாங்க. அது வந்து இது கிட்ஸுக்குன்னு ஃபஸ்ட்டு வந்துச்சு. எல்லாமே காமன் சென்ஸ் தான், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் இட்ஸ் த வே வி டாக் கேன் தே மைட் லிசன், அண்ட் ஆல்சோ த வே வி லிசன் டீனேஜர்ஸ் கேன் டாக் டு அஸ். ஸோ இட் இஸ் அ ட்ரிக்கி பீரியட். ஏன்னா அவங்களுடைய பயாலஜி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அவங்களுடைய ஹார்மோன்ஸ் இதாகிட்டுருக்கு, அவங்களுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் மாறிட்டுருக்கு. ஆல் அடலசன்ஸ் இஸ் ப்ரிப்பரேஷன் டுவர்ட்ஸ் அடல்ட்ஹுட். ஸோ அதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இந்த கேங்கை சுற்றுறது, கொஞ்சம் ரெக்லெஸ்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் இம்பல்சிவாக இருப்பாங்க. நாம் வந்து வி ஹேவ் டு ப்ரொவைட் தம் சப்போர்ட் தட் வி ஆர் தேர் அப்படின்னு. அது நம்ம அந்த சேஃப்டி நம்ம பயத்தினால நாம் அது கண்ட்ரோல் பண்ண போகிற மாதிரி போய் அது கோவப்படுறதுனால தென் தட்ஸ் வேர் த ஒரு டிஸ்டன்ஸ் உருவாயிடுறதுங்க. ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டா அதே தான். அவங்க நீங்கள் அடல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி பேக் டு நார்மல். இப்போ நீங்கள் நம்ம அடலசன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 20 வரைக்கும் சரி அப்போ அப்பா அம்மா சொல்கிறது கேட்கறது பெட்டர் அப்படின்னு என் மகள் சொன்னா சார் ஒரு கான்வர்சேஷன்ல, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்மா, நீ சொல்ற விதம் தான் தப்பு அப்படின்னா. அந்த என்டையர் சென்டென்ஸ் உடைய அர்த்தம் எனக்கு இப்பதான் சார் புரியுது. அவன் நீங்க சொல்லும் போது எப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். பட் இன்னைக்கு நீங்க சொல்லும் போது அது தெளிவாக புரியுது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, நீ சொன்னதையே சித்தி சித்தப்பாவோ மாமா சொன்னால் நான் கேட்டிருப்பேன், நீ சொன்னதை நான் தான் கேட்கல. அது விட்டுரு சார், ஷீஸ் க்ளோசர் டு மை சிஸ்டர் அண்ட் மை பிரதர் இன் லா. ஸோ அவங்க சொன்னால் அவ என்ன வேணா செய்வா, நாங்கள் அதே சொன்னால் செய்யவே மாட்டா. பேரண்ட்ஸ் சொல்லி டீனேஜர்ஸ் செஞ்சுட்டா இருக்கு சார், பிறக்கும் போதே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். சார் நான் as we move on in this conversation, there's another concern that I have, sir. இப்போ வந்து இந்த childhood loveலாம் எங்களுக்கு வரும்போது we knew it was naive. நான் சொல்றது ஒரு 80s 90s kids வரைக்கும் 60s 70s kids கூட it was naive, we knew it wouldn't last. Nowadays children, when they believe it is love and fall in love, and then they move into a depression zone. டிப்ரெஷன்னா என்னால் படிக்க முடியல, ரொம்ப நேரம் ஃபோனை பார்க்குறேன், காலைல 4 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறேன், சாப்பிட்றது கிடையாது, யூனோ you're so focused on how to retrieve probably a red flag relationship because you want to be in it. That is a stage when we think, okay, this is the time we need to get the child to a professional for help. Now when do I recognize, sir, that என்னுடைய குழந்தைக்கு இப்போ மென்டல் வெல்பீயிங்க்கு ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும், இல்லை ஒரு பர்சன் ஹூ கேன் கவுன்சில் ஹர் இன்டு பிரிங்கிங் பேக் டு குட் ஹெல்த், குட் மென்டல் ஹெல்த் அப்படின்றது எப்போ ஒரு பேரண்ட்டுக்கு புரியும்? ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அதோடைய அர்த்தம் தெரியுதா, அந்த புரிதல் இருக்கான்னு தெரியல. ஐட் லைக் டு நோ இஃப் மை சைல்ட் நீட்ஸ் மென்டல் ஹெல்த் ஹெல்ப்.
சோகம்ங்கிறது இயற்கையான உணர்வுங்க. கொஞ்சம் டல்லாக இருக்காங்க பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கூப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக இது பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் அதே சோகம், அந்த சோர்வு 2 வீக்ஸ் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா தட்ஸ் எ ஏர்லி சைன் ஆஃப் கெட்டிங் இன்டு டிப்ரெஷன். அதே மாதிரி இப்போ கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நார்மல் விஷயத்துக்கு கோபத்துக்கு பெருசாக இது பண்ண வேண்டியது. அதே இது வந்து கோபம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது, அவங்க ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்குது அப்படின்னாலும் இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். அப்புறம் இப்போ அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்த குழந்தை இப்போ சடனாக வந்து ட்ராப் ஆயிடுது, அல்லது ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வெளியில் போயிட்டு இருந்த குழந்தை இப்போ யாரையுமே பார்க்குறதுக்கு பிடிக்காமல் தனியாக வீட்லேயே இருக்காங்க. எனி அன்யூஷுவல் சேஞ்ச் ஃபார் த டீனேஜில் சில சேஞ்சஸ் இருக்கும், நேச்சுரல் சேஞ்சஸ் இருக்குங்க. அது இல்லாமல் எதையும் அன்யூஷுவல் சேஞ்ச். மெயின் திங் வந்து சோஷியல் ஐசோலேஷன். குழந்தைங்க தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே வி ஹாவ் டு ஸ்டார்ட் டு பி அலர்ட். அப்புறம் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் கேட்டுக்கலாம் எப்படி என்ன மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப நெகட்டிவ் டாக் அந்த மாதிரி. அது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நான்லாம் எனக்கு இப்போ 50 ஆகுதுங்க. நாங்கள்லாம் அடலசென்ட்டில் இருக்கும்பொழுது எங்களுக்கு கம்பேரிசன் பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்துருச்சு. சோஷியல் மீடியாவில் புல்லிங் இஸ் ரிலன்ட்லெஸ். ஒரு பாடி ஷேமிங்கோ அல்லது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு, ஸோ இன்றைக்கி டீனேஜர்ஸ் அன்றைக்கி இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இதாக இருந்தாலும் வாட் தே கோ த்ரூ இஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங். அப்புறம் ரிலேஷன்ஷிப் நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து தே ஆர் யூஸ்வலி தே டோன்ட் லாஸ்ட் லாங். அப்சல்யூட்லி. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க இது பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம சொசைட்டியில் இது வந்து புது விஷயங்க. நான் படிக்கும் பொழுதே அதற்கெல்லாம் சான்சஸ் ரொம்ப குறைவு. அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுக்கே பேரண்ட்ஸ்க்கு வர. ஏன்னா பேரண்ட்ஸே அதுக்கு தே டென்ட் கோ த்ரூ தட். இப்படி ஒரு இன்டென்ஸாக இருந்துட்டு வந்து பிரிஞ்சுட்டனால வந்து என்னால் வந்து இருக்கவே முடியல. அதெல்லாம் அந்த எவல்யூஷனலி ப்ரோக்ராம்டு ஃபியர். அந்த ஃபஸ்ட்டு சோ கால்ட் லவ் செப்பரேட் ஆகும் பொழுது ஏதோ உயிரே போன மாதிரி இருக்கும். ஏன்னா எவல்யூஷனரிலி இட்ஸ் அ சிக்னல் தட் யூ மே நாட் பி ஃபிட் எனஃப் ஃபார் ரீப்ரொடக்ஷன். அந்த மாதிரி இந்த ஒரு நம்ம ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே இது பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு செப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதோ அவங்களுடைய என்டையர் பீயிங்கே ஷெட்டான மாதிரி இருக்கும். அதே தான் அடுத்த ஒரு 3 மாதத்தில் இன்னொரு பாய் ஃப்ரெண்டை கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துட்டா தென் எவ்ரி திங் இஸ் என்ன. ஆனால் அந்த 3 மாதம் பார்த்தா ஏதோ இதான மாதிரி இருப்பாங்க. ஸோ ஐம் நாட் அட்வைசிங் them to go and immediately find another boyfriend or girlfriend, but just to kind of balance it out. ஒரு அவேர்னஸ். ஓகே, ரிலேஷன்ஷிப்ங்கிறது டைனமிக் ப்ராசஸ். எனி ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஒரே மாதிரி இன்றைக்கி இருக்கவே முடியாது. ஒருத்தர் இன்றைக்கி கொஞ்சம் பிடிக்கும், இன்னொரு நாள் இன்னும் கொஞ்சம் நிறையா பிடிக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், ஒரு நாளைக்கு எங்கடா மூஞ்சிலே முழிக்காமல் இருந்தால் நல்லா தோணும். அது ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், ஒய்ஃபாகவும் இருக்கலாம், கொலீக்ஸாகவும் இருக்கலாம். என்னங்க. ஸோ இட்ஸ் அ டைனமிக் ப்ராசஸ். ஸோ அவர் அட்டாச்மெண்ட் அண்ட் எமோஷன்ஸ் டுவர்ட்ஸ் another person will be changing depending on many things. ஸோ அதனால் வந்து எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறது நேச்சுரல். ஸோ இப்படி ரொம்ப அட்டாச்சாக இருந்துட்டு திடீர்னு ஃபீலிங்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனாலேயே தட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். திருப்பி இந்த ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது பேசிக்லி ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் another person சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் சின்ன வயசுலேருந்து பில்டப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் even when the feeling dies down a little bit they'll still able to maintain that relationship. அந்த லவ் ஃபீலிங் போயிடுச்சுனாலே இமீடியட்டாக வந்து கட் ஆஃப் மாதிரி அந்த மாதிரி. ஸோ ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சில நாள் வந்து அவங்க நம்மளை இக்னோர் பண்ண மாதிரி இருக்கும், இரிட்டேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணக்கூடாது. வென் யூ கிவ் டைம் மோஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வில் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நம்ம we have to help them learn. Doctor, my next phase is when I start going to work. The workplace வந்துட்டு workplaceல again it's a new world altogether. ஒன்று புது வேலையில் இருக்கலாம், இல்லைன்னா all the way to growth at stage 3, stage 4 of my career, doing well அப்படின்ற ஒரு ஸ்டேஜாக இருக்கலாம். பட் இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையும் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒர்க் ப்ரெஷர், peer pressure, with the world unfortunately going through its own ups and downs in terms of economic crisis, and நம்மளோட appraisals, everything decides. நான் இவனை விட ஜாஸ்தி உழைச்சுமே எனக்கு கம்மியாக தான் appraisal கொடுத்துருக்கான். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் in this company in terms of time and effort விட அவன் ஜாஸ்தி பண்ணிட்டானா. பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் வரும்போது there's a different notation altogether. இந்த ஒர்க் ப்ரெஷரை ஒர்க்லேயே விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அதை கொண்டு வராமல் இருக்கிறதும், வீட்டுடைய ப்ரெஷரை ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதும், how to handle stress, anxiety and multiple other issues at workspace. அதுக்கு ஒரு brief கொடுங்க டாக்டர். Okay, it's a common problem now. Right. இன்னொன்று வந்து இன்னைக்கு பவுண்டரிஸ் have become very blurred. இன்னைக்கு ஒர்க் எது ஹோம் எதுன்னு இன்னைக்கு சொல்ல முடியாத மாதிரி everything has become one thing now. அப்புறம் இன்னைக்கு இமெயில், வாட்ஸ்அப், ஸோ 24 hour ஒர்க், 24 hour ஹோம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி. ஸோ ஹவு டு வி பில்ட் பவுண்டரிஸ்? நம்ம எல்லாத்துக்குமே எஸ் சொல்லி கல்ச்சர் இது பண்ணிட்டாங்களேங்க. எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் விமன் வந்து பீயிங் அ குட் பர்சன் மீன்ஸ் சேயிங் எஸ் டு எவ்ரி திங். ஏன்னா நோ சொன்னால்
கோச்சுக்குவாங்களோ வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தே டேக் மோர் தேன் வாட் தே கேன். அப்புறம் அதை தென் கோப்பிங் வித் இஸ் வெரி டிஃபிகல்ட். தென் பீப்புள் கெட் பர்ன்ட் அவுட். ஏன்னா எவ்வளோ நாள் நிற்காம ஓட முடியும், நின்று தான் ஆகணும். ஸோ கெட் பர்ன்ட் அவுட். அல்லது ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிடுது, விச் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கும்பொழுது டெவலப்ஸ் இன்டு ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். அதுவும் சிலருக்குலாம் உங்களுக்கு பேனிக் அட்டாக், உங்களுக்கு காரில் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்பொழுது பேனிக் அட்டாக் நடுவில் நிறுத்தி இறங்கி ஹாஸ்பிட்டல் வர்றவங்களாம் இருக்காங்களேங்க. அப்புறம் தென் யூ பிகம் ஸோ டயர்ட், ஸ்லோலி டிப்ரெஷன் செட்ஸ் இன், பெட் விட்டு எந்திரிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அந்த லெவலுக்கு போகும். ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் ஹேவிங் கிளியர் பவுண்ட்ரிஸ் ஃப்ரம் அ ஏர்லி பீரியட். நம்மளால் முடியலைங்கிறத சொன்னால் உடனே நம்ம பேட் ஒர்க்கர் ஆகிட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற கம்பெனியில் இருக்கிறது பெட்டர். நீங்கள் இல்லை நோ சொன்னால் வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் நவ் தேர் ஆர் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஃபஸ்ட் திங் அதுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அசர்ட்டிவ்னஸ் இஸ் ஸ்கில். நம்ம இல்லைன்னு அப்படின்னா நம்ம கல்ச்சரில் வந்துங்க ஒன்றா சப்மிசிவாக போயிடுறது, இல்லைன்னா ஒரே ஐடியா கான்ஃபரன்டேஷனல் ஏனுங்க இங்கே எக்ஸ்ட்ரீம் தான். ஸோ அதில் வந்து இட்ஸ் பீயிங் அசர்ட்டிவ் வந்து ஹவு டு புட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஹவு டு கம்யூனிகேட் அவர் நீட்ஸ் இன் அ வெரி கிளியர் வே. நம்ம வந்து நம்ம சண்டைக்கு போகலை, சப்மிசிவாகவும் போகலை, நம்மளுடைய உள்ளே இருக்கிற நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை நம்ம சொல்லிடுறோம். எனக்கு அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கிறது அடுத்த விஷயம். பட் வி ஷுட் பி ஏபிள் டு பிகம் மோர் அசர்ட்டிவ் அண்ட் ஏபிள் டு கம்யூனிகேட் வாட் வி கேன் டூ அண்ட் வி கெனாட் டூ. அதுக்கு கெனாட் டூக்கு சப்போர்ட் வேணுனாலும் அந்த மாதிரி கேட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் நம்பர் ஒன், ஹவு டு சே நோ. அதுக்கு இன்னொரு புக் இருக்கு, ஹவு டு சே நோ வித்வுட் ஃபீலிங் கில்ட்டி அப்படின்னு. வித்வுட் ஃபீலிங் கில்ட்டி. ஓகே. ஸோ அது ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் ஹேவிங் பவுண்ட்ரிஸ். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்து ஒர்க் ரிலேட்டட் இது வந்துச்சுன்னா டிபெண்டிங் இப்போ சில எக்ஸெப்ஷன்ஸ் பண்ணி தாகணும். ஸோ ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஹேவ் டு ஸ்டிக் வெரி ஹார்ட் டு இட். அதே மாதிரி ஹோம்லேயும் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரி இல்லாமல் எல்லாத்தையுமே தலையில் இழுத்து போட்டுட்டு பண்ணும்பொழுது யூ வில் டெஃபினெட்லி கெட் பர்ன்ட் அவுட் அண்ட் எண்ட் அப் வித் அப்புறம் எங்கள் தேவையில்லாமல் எனக்கு வந்து ஃபீஸ் கொடுக்க வேண்டி வரும் என்னங்க. அதனால் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அ யங் ஏஜ் டு ஹேவ் அசர்ட்டிவ்னஸ், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் இன் த வேர்ல்ட். லேர்ன் டு பி மோர் அசர்ட்டிவ். ஏன்னா இல்லைன்னா கான்ஃபரன்டேஷன் வந்து ஒரு மாதிரி சண்டைக்காரி அந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ரெப்புடேஷன் இதாக நாளைக்கு அது ப்ரொமோஷனை பாதிக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ப்ரொஃபஷனல் அபவுட் இட், ஹவ் யூ கம்யூனிகேட். ஸோ தட்ஸ் வேர் ஐ வுட் ஸ்டார்ட். Learn to say no without feeling guilty. I think that is a book we need to catch up on, sir. A lot of times the fear of being replaced is very high, sir. எனக்கு பதிலாக இன்னொருத்தி வந்துருவா எல்லா இடத்துலையுமேனா, பட் யூ ஆல்சோ ஹேவ் டு ரிமெம்பர் தட் யூ ஆர் ஆல்சோ இன் a position to replace somebody else அப்படின்றது கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வீஸ் நடத்திங்கன்னா இந்த 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹவு சாட்டிஸ்ஃபைட் இஸ் அ பர்சன் இன் தேர் வாக் ஆஃப் லைஃப் அப்படிங்கும் பொழுது ஒன்று வந்து நீங்கள் சொன்ன அந்த ஜாப் செக்யூரிட்டி அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஜாப் அட்டானமி. வேறு நீங்கள் ஒவ்வொன்று பண்ணுறதுக்கும் 4 பேர்த்துக்கிட்ட கேட்கணும்னு இல்லாமல் உங்களுக்குன்னு சில அட்டானமி. தேர்ட் இது வந்து ஹவு ஃபுல்ஃபில்லிங் இட் இஸ். இப்போ நம்ம பண்ணுற ஜாப் இப்போ சிலருக்கு வந்து ஒரு கேரிங் பர்சன் ஜாப் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து ஒரு நம்பர் ஃபில்லிங் ஜாப் பிடிக்கும். ஸோ ஹவு ஃபுல்ஃபில்லிங் இட் இஸ் ஃபார் தட் இண்டிவிஜுவல். இந்த 3 இருந்துச்சுன்னா இட்ஸ் அ கிரேட் ஜாப் அண்ட் யூ ஆர் மச் மோர் லைக்லி டு பி சாட்டிஸ்ஃபைட். இப்போ இதில் செக்யூரிட்டியே இல்லாத ஜாப், உங்களுக்கு சில லைன் ஆஃப் ஒர்க்கில் வந்து செக்யூரிட்டியே இருக்காது. அதை நாம் சூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். நாம் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், ஏன் இத்தனை பேர் மாத சம்பள ஜாபுக்கு போகிறாங்க? பிகாஸ் தேர் லுக்கிங் ஃபார் செக்யூரிட்டி. ஓகே, நாம் சில கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போகும்போது இன்செக்யூரிட்டி இஸ் பில்ட் இன். Ours is like that, sir. It's a huge insecure industry. So we have to build resilience for it. எப்படி ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி பொறுமையாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ டு பி குட், அந்த மாதிரி நம்ம கெரியர்லேயும் பொறுமையாக இருந்துட்டு இருந்தோம்னா இட் வில் ஒர்க் அவுட். இன்றைக்கி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி அந்த டைம் கொடுக்குறது இன்றைக்கி கொஸ்டின். இன்றைக்கி ஒரு எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்களும் வந்து தேவோட புட் லைக் இன்றைக்கி சக்ஸஸ் வந்த உடனே எல்லோரும் வந்து ஆக வாங்குறாங்க. அந்த சக்ஸஸுக்கு பின்னாடி 20 வருஷம் அவங்க பொறுமையாக தேவோட ஒர்க் ஹார்ட் வித் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ். நடக்குமா நடக்காதானே தெரியாமல் ஹவ் வி ஹேண்டில் இட், ஹவ் வி பில்ட் அரவுண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம இதுக்கு நம்ம இந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. பீப்புள் யூஸ்வலி டாக் அபவுட் இன் எவ்ரி டே மேக்கிங் இட் மோர் மீனிங்ஃபுல் ஃபார் யூ. நம்ம எவ்ரிடே நம்ம இன்செக்யூராகவே இருந்துட்டு இருந்தோம்னா அட் தி எண்ட் ஆஃப் தட் லைஃப் பார்க்கும்பொழுது இட்ஸ் நாட் அ வெரி ஃபுல்ஃபில்லிங். ஹவ் மச் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் இன்றைக்கி வேலையை பண்ணும்பொழுது சந்தோஷமாக இன்வால்வ்டாக ஃபுல்லாக பண்ணிடணும். நாளைக்கு ஜாப் இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. லிவ் இட் இன் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் வே. So you give 100%, you do what is important, you do the job correctly, then even very insecure jobs will become very secure. Beautiful, doctor. Then comes that phase, parenting எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ நான் எனக்குன்னு வர ஒரு ஸ்டேஜ் வருது. We women come to a menopausal phase.
And at the same time, our husbands are also in that whatever is equivalent for men's menopausal. அப்போ நடக்கும் சார் வீட்டில் ஒரு பிரளயம். Every morning it starts with World War III and ends at World War VII. You don't want to be in the same house. You don't want to be seeing each other's face. And it's very normal. நிறைய பேர் அதை பேசுவோம், நிறைய பேர் பேச மாட்டோம். அவ்வளோதான். ஆனால் எல்லார் வீட்டிலும் நடக்கிற காமனான விஷயம் தான். எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இட் இஸ் அந்த ஒரு ஃபேஸ் சார். ஏன்னா பாடிலையும் என்னுடைய பாடிலையும் மாற்றம் வருது, அவருடைய பாடிலையும் மாற்றம் வருது. ஏஜ் இஸ் கேச்சிங் அப் ஆன் அஸ், ஆர் பேஷன்ஸ் லெவல்ஸ் ஹவ் கம் டவுன். அந்த டைமில் சார் இஸ் தேர் சம்திங் கால் கப்பிள் கவுன்சிலிங் வேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேன் ஆக்சுவலி சிட் டுகெதர் அண்ட் சே யூ நோ வாட் வி ஹேவ் அ காமன் ப்ராப்ளம், கேன் வி ஜஸ்ட் கீப் ஆர் மவுத் ஷட் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமாங்க, டெஃபினெட்லி. சி இப்போ கப்பிள் கவுன்சிலிங் நான் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா கல்யாணம் ஆனால் முன்னாடியே பண்ணிக்கிறது கூட நல்லது தான். ஏன்னா தேர் ஆர் சர்டன் பேசிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு விமன் அண்ட் மென் கம்யூனிகேட். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா தேல் நெவர் ப்ரைஸ் ஈச் அதர். பசங்களுடைய க்ளோஸ்னஸ் அண்ட் பாண்ட் வந்து எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்கும். ஆனால் அதே இது வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் தே ஷேர் வித் ஈச் அதர். ஸோ க்ளோசஸ்ட் சர்க்கிள் கிட்ட தேல் ஷேர் அ லாட், கொஞ்சம் அடுத்த சர்க்கிளில் தேல் ஷேர் லிட்டில் லெஸ், அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ கல்யாணம் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, 5 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, வாட் எவர், கல்யாணம் வந்திருக்கும், ஒரே மாதத்தில் பிரச்சனை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இவங்க ஒரு வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. இவன் ஒர்க் முடிச்சுட்டு வரோம், வந்து நேராக டிவி பாட்டு பார்த்து வருவான். இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டால் he won't say anything. And the girl will interpret he is not sharing with me. That means I am not close to him. ஒரு கொஷின் மாதிரி வர ஆரம்பிக்கும், ஏன் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜஸ்ட் பியூர்லி பிகாஸ் the style of communication, the style of relationship is very different. இப்போ விமன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விமன் வந்து will have a list every evening. பல்பு மாற்றலை, அது பே பண்ணல, இந்த மாதிரி. ஸோ ஃபார் அ மேன் வந்து அவன் வந்தோடனே அந்த லிஸ்ட் சொல்லும் பொழுதே வந்து ஒவ்வொரு கொஷினும் வந்து நீ வரலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ தே ஃபீல் emasculated and get frustrated. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா these are just basic misunderstanding. The woman doesn't mean it. அவங்க அதை மீன் பண்ணி சொல்லலை, ஆனால் இவன் அப்படி இன்டர்ப்ரெட் பண்ணிக்குவான். அதே மாதிரி இவன் பேசலிங்கிறது நாட் பிகாஸ் த ஒய்ஃப் இஸ் நாட் க்ளோஸ் எனிமோர், அது அவங்க இப்படி தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணுறதுலேயே பாதி பிரச்சனை வந்துடும். கவுன்சிலிங் வரும்பொழுது யூ கெட் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வெதர் இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் ஆஃப் ஹவு மென் அண்ட் விமன் ஆர் டிஃப்ரெண்ட். இன்னொன்று சில டைம் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டிஸ் வில் பி டிஃப்ரெண்ட். நிறைய நான் என்ன பண்ணிக்குவோம், நாம் எப்படி ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்கன்னு வி அஸ்யூம் இட். But they'll have a completely different set of ways. So those type of things, couple counseling definitely will help. It will help. And then the next phase, doctor, that's the phase when we as children become parents to our own parents. That is a very difficult phase, doctor, because as children we never accept that நம்ம பெற்றோர்களுக்கு வயசாகுதுன்னு. அந்த ஒரு acceptance வரதே கிடையாது. You can never accept that your parents are becoming naive, old and need your help. But இதுல என்ன issue, doctor, is that parents are parents. They will not ask for help. Correct. But they need help. And when you go to help, they'll tell you, ஒன்ன வளர்த்தவனா எனக்கே நீ ஹெல்ப் பண்ண வரியா அப்படின்னு. அப்போ ஒரு கிளாஷ் நடக்குது டாக்டர். அந்த டைமில் அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசணுன்றதுக்காக பேசுறது இல்லை. பட் நமக்கு வந்து இவ்வளோ சொல்லி அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கோவத்தில் நம்ம ஒன்று பேசிடுறோம். இதை நம்ம பேசி முடிச்சுட்டு போயிடுறோம் வேலைக்கு. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ஏஜ் குரூப்பில் ஒரு செட் இருக்குல்ல, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இப்படி பேசிட்டா தெரியுமா அப்படின்னு ஒன்று நடக்குது. இப்போ இவங்க எல்லாரும் வந்து திருப்பி அதே விஷயம் எனக்கு பேசுவாங்க, நீ ஏன் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக பேசி போகலாம்ல அப்படின்னு. இது ஒன்று பர்சனல் ஃப்ரண்ட்லேயும் நடக்குது. நான் ஷூர் நிறைய பேர் வீடுகள்லையுமே இது நடக்கிற ஒரு விஷயம். சண்டை போடுறதுக்காக கிடையாது, ஒரு கேரில் இது நம்ம பண்ணுறது. இட் ஆல்வேஸ் சம்டைம்ஸ் பேக் ஃபயர்ஸ். Sometimes we don't know how to communicate. Sometimes I feel I failed in that communication. எனக்கு இது தெரியலையே எப்படி பேசுறது அம்மா கிட்ட, ஒருவேளை இது அவங்களுக்கு புரியலையோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு 45லேருந்து 55க்குள்ளே இருக்கிற மகன்களுக்கோ மகள்களுக்கோ தன்னுடைய பெற்றோர்களுக்கு எப்படி பேசணும், அதுக்கு என்ன சார், வாட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ கேன் கிவ் அஸ் ஆன் தட்? இல்லைங்க, இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு நான் குவாலிஃபைடானு தெரியல. ஆனால் தீபாவளி லீவில் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வந்து ரிலேட்டிவ்ஸ் நான் இவங்க அப்பா கூட இவ்வளோ பயப்படலைங்க, இவனுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குன்னு பாருங்க. அது என்னன்னாங்க, இது ரீசன் இஸ் நீங்கள் அதுன்னா நம்ம கல்ச்சரில் எப்படின்னா நம்ம கேரை கம்யூனிகேட் பண்ணுற விதமே கோவத்தில் தாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு அவங்களே இப்போ அவங்க பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்களே ஏன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஹெல்ப் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ தே கேர் அபவுட் அஸ் அண்ட் தே டோன்ட் வாண்ட் ஹெல்ப். பட் நாம் வி கேர் அபவுட், சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு வேலையை விட எனக்கு நீ தான் முக்கியம்,
அந்த மாதிரி நம்ம அந்த கேர் அந்த கம்யூனிகேட் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் அட் ஃபால்ட். ஸோ இப்போது நான் இவ்வளோ பேசினாலும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு 10 வேலை இருக்கும். அந்த டைமில் டக்குன்னு கொஞ்சம் சொல்லி புரிஞ்சுட்டு கொஞ்சம் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால நாம் சின்ன வயசுலேருந்தே வி ஆர் ஆல் கண்டிஷன் டு கம்யூனிகேட் ஹவ் வி கேர் பை ஆங்கர். ஸோ அது நம்ம கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டு நானே அதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நம்ம பொறுமையாக கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாமோ. அது ஏன்னா நம்ம இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் எவ்ரி ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப். பட் as long as everything is meant nicely only. உங்கள் டாக்டர் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நீ சொன்ன விதத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம். இட் அப்ளைஸ் டு அவர் பேரண்ட்ஸ் as well. I should also try. But பேரண்ட்ஸ்க்கு இந்த வயசுல ஒரு 65க்கு மேல கவுன்சில் பண்ண முடியுமா? How do we explain to them that we actually love you, we actually care for you? Again, நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம கல்ச்சரில் பழக்கம் இல்லைங்க. இப்போது ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து அவன் காலையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈவினிங் வந்தோன்னா ஐ லவ் யூ சொல்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக அந்த மாதிரி இதாகிடுச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம ஒருத்தர் மேலே பாசமாக இருக்கோம்னு சொல்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கூச்சமாக இருக்கும். நம்ம அப்புறம் அவங்க இறந்து பாட நம்ம சொல்லாமல் விட்டோம். அந்த மாதிரி நிறைய நம்ம லேட்டர் ஆன் கில்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு பிகம் a bit more open in how we communicate with not only our children, also with our parents. நம்ம கல்ச்சர் கொஞ்சம் பண்ண இப்போ சினிமா நாடகம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் they can introduce those concepts little by little. அதாவது how to communicate we care about the person in a very natural way. அதுக்காக ஒரு ட்ராமா போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வேணும் இல்லைங்க. ஜஸ்ட் நார்மல் டே டு டே லைஃப்பில் நம்ம கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத we have to learn. We all need to learn to communicate better. Sir, as a family, 5 to-dos that we should do to keep the mental well-being of the family in a good state. As a family, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய நியூக்ளியரா இருக்கலாம், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். பட் ஒரு குடும்பமா ஒரு 3லேருந்து 5 விஷயங்கள் இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்கனாலே the mental well-being of the entire family will stay togetherனா என்னன்னு சொல்வீங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் தாங்க இவ்வளோ நேரம் பேசுனது. உள்ளுக்குள்ளே வச்சு ரெசன்மெண்ட் பில்ட் ஆகி வெடிக்கிறத விட கம்யூனிகேட் பண்ணி சின்னதாக அப்பப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து எப்படி ப்ரெஷர் ஆனோடனே விசில் வர்ற மாதிரி அப்பப்போ அதை ஒரு ஃபாரம் மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் வாட் எவர் இஷ்யூ யூ டீல் வித் இட் அண்ட் மூவ் ஆன். ஏன்னா ரொம்ப வெடிக்கும் போது என்னென்னா நம்ம நிறைய வார்த்தைகள் விட்டுருவோம். சில ரொம்ப தென் வி ஃபீல் அது நம்ம எடுக்க முடியாதுங்க திருப்பி. அப்போ ரிலேஷன்ஷிப் அந்த உடஞ்ச கண்ணாடி மாதிரி அதுக்கப்புறம் வாட் எவர் யூ ட்ரை டு மேக் இட் ஒர்க் பட் தட் ஸ்டில் தட் நாகிங் ஒரு இது இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கம்யூனிகேட் ஈவன் மைனர் டிஃபிகல்ட்டிஸ் பிகாஸ் லாட் ஆஃப் நான் பேஷன்ஸ் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் பார்க்கும்பொழுது 10 வருஷத்துக்கு இது ஒரு நாளில் வந்து இதாகும். ஸோ தட்ஸ் நம்பர் 1 இஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் ப்ராப்ளி லைக் ஷேர்ட் ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கி வந்து கார்பரேட் ஒர்க்லாம் நம்ம டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி போய் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் எவ்ரி ஒன் ஷுட் ஃபீல் கனெக்டட் அப்படிங்கிறதுக்கு. பட் இன்றைக்கி ஃபேமிலி எவ்ரி ஒன் இஸ் பிஸி. வருஷத்துக்கு ஒரு ஹாலிடேன்னு போய் ஒரு 2 நாள் சேர்ந்து வந்துட்டு இருந்தால் இட் வாண்ட் ஒர்க். ஸோ வி ட்ரை டு டூ மோர் திங்ஸ் ஆஸ் அ ஃபேமிலி. ஈவன் ஒரு 2 hours டைம் கிடைச்சா கூட சும்மா போயிட்டு எங்கே வரலாம், ஒரு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கிடைக்கூட. ஸோ இன்றைக்கி ஃபோனு வேறு வந்து இன்றைக்கி டிஸ்ரப்டிங் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஐ வுட் சே நம்பர் 2 would be shared time, developing self awareness. நம்மளை பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு புரிதல் இருக்கணுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் வந்து எனக்கு இந்த நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு. யூஸ்வலாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தால மாறணும்னு தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர்த்து எங்கிட்ட நான் என்ன மாறணும் ஃபார் த ஃபேமிலி டு பி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் என்கொயரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எமோஷனல் கோஷன் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எமோஷனல் கோஷனில் 4 காம்பனண்ட்: செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு 20 பேருக்கு வந்து கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10 பேர் கொட்டாய் விட்டுருக்காங்கன்னா ஐ ஷுட் சேஞ்ச் த வே ஐ டாக். அல்லது 10 பேர் கோவம் ஆகிட்டு இருக்காங்கன்னா எந்திரிச்சு ஓட்டுறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏபிள் டு நோட்டீஸ். இப்போ நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட சில ஹஸ்பண்ட்ஸுக்கு தெரியாது. எனக்கு ஐ எம் நாட் பிளேமிங் ஆல் மென், பட் இட்ஸ் ஈஸியர் டு பிளேம். என்னன்னா விமன் எல்லாம் பிளேம் பண்ணால் அப்புறம் அடிக்கு வந்து வாங்கலாம். இல்லை பட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் ஐ வுட் சே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் to develop some emotional quotient. It will help with overall life, not just in family life. அதுக்கப்புறம் மேபி லைக் ட்ரீட் யுவர் இன்லாஸ் வெரி நைஸ்லி. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய இஷ்யூஸ் இருக்காது, பிரச்சனையே வந்து அடுத்தவங்களால வரும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியினுடைய இன்லாஸோ அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஏதாவது இந்த மாதிரி வரும். ஸோ ஈவன் டு நம்ம பார்ட்னருடைய இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்கு நாம் வந்து அட்லீஸ்ட் நம்ம போய் நல்லா பேசலினாலும் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேங்க. I think maybe that I don't know whether it's 5, but
But okay, the most significant, sir, and I think the most impactful for me of all of this is the self-interpretation and the shared time, doctor. And the phone கீழே வச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, அது I think is the most significant change. நம்ம அதை பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கு. But I think a very honest, a very straight, a very simple conversation, doctor. Most times we think mental health and well-being is about sitting in a closed room with one doctor, என் மனசுல இருக்கிறத கொட்டுறது, அழறது, panic attacks வருது, இது மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி ஒரு நார்மல் ஒருத்தர் கூட உட்கார்ந்து நீங்க பேசும்போதே பல மாயைகள் இருக்குல்ல இந்த மென்டல் வெல்பீயிங்கை பத்தி, அதெல்லாம் இன்னைக்கு ஒரு கிளவுட் மாதிரி தள்ளி விட்டுட்டீங்க. Suddenly I feel the rain has come down and the rainbow is all over because you clarified so much and so clearly. Again, to Miyot, congratulations on the separate department for mental well-being. I think that is a huge welcome change. 63 departments of specialization, 1000+ bedded hospital irukanga, more than so many years of significance in the industry appadinu pala vishayangal irukku. I wish you can go out and heal more people. I wish more people reach out to you because having a conversation with you makes me feel lighter. Not just with my weight but with my mental health. I feel so much lighter and I think இன்னொரு 25 வருஷம் ஓடுறதுக்கான ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கீங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். Thank you so much, doctor. It's been an absolute honor talking to you today. Thank you, Ashwin. நானும் உங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா you are also contributing to the mental well-being of our society. ஏன்னா you are doing many programs which are very entertaining and you have a wider audience. So வந்து even in your way you are contributing. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவர் வடிவேல்னாலே வந்து பல பேருக்கு வந்து because so you are also contributing a great deal. Thank you, doctor. Thank you. Thank you so much and looking forward to many more conversations. Thank you very much. Thank you, sir.